மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இதான் அன்பு நகர் 2வது தெரு. இங்க கௌதம் இலக்கிய வீடு எங்க இருக்கும்? வீட்டு நம்பர் 38/20. அது எங்க இருக்கும்? இதோ எங்க இருக்கு பாருங்க. ஓ, இவ்வளோ சுமாரான வீட்டில் தான் இருக்காங்களா? இதுவே அதிகம் கார்த்திக். நான் ஏதோ குடிசையில தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி வாங்க, சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போவோம். அம்மா, ஜானகி அத்தை எங்க காணோம்? காய்கறி தானே வாங்க போயிருக்கா. அம்மா, SSK ஓட பணம் பத்திரமா இருக்குல்ல? ஏன் பெட்ரூம்ல மறைச்சுதான் வச்சிருக்கேன். சரி இருக்கட்டும். இன்னைக்கு அந்த பணத்தை கொண்டு போய் ஆசிரமத்துல கொடுத்துருவோம். சரி இலக்கியா. ஏய் ஏய் அஞ்சலி, அங்கே நில்லு. இங்க எதுக்கு வந்த? வெளியே போ முதல்ல. இலக்கியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கௌதம் கிட்ட எப்படியாவது நிறுத்து. யாருகிட்ட உள்ள வந்தீங்க? நான் டென்ஷன் ஆகுறதுக்குள்ள ஓடி போயிடுங்க. கோவப்படாதீங்க. நாங்க எதுக்கு வந்தோம்னா... ஏய் பாய முடுறா. எப்ப எங்களை வீட்டை விட்டு துரத்துனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெளில போடா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். ஐயோ கௌதம் வேண்டாம், கௌதம் கௌதம் வேண்டாம். ஐயோ கௌதம் விடுங்க கௌதம். என்ன 2 பேரும் பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? முதல்ல வெளியே போங்க. இலக்கியா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்க எதுக்கு வந்தோம்னா... நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? எம்வாக் மால் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா கௌதம் டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தரணும். அதை வாங்கிட்டு போக தானே வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்கன்னா கையெழுத்து கிடைக்காது. கௌதம் கிட்ட இருந்து அடிதான் கிடைக்கும். சீக்கிரம் இங்க இருந்து போங்க. அண்ணே, என்ன நீ இப்படி பேசுறீங்க? அது 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதை கஷ்டப்பட்டு நீங்க தான் டெண்டர்ல எடுத்தீங்க. இப்ப அது என் கையில கிடைக்கிற நேரத்துல நீங்களே அதை தட்டி விடலாமா? இது நியாயமா? ஏய், சதி பண்ணி என் சொத்தை பிடுங்கின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு இவ்வளவுதான்டா மரியாதை. வெளில போடா. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. உங்களை விட்டு எங்களுக்கு வேற வழியே கிடையாது. ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா எங்க கம்பெனியோட மானமே போயிடும். இந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ல ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. நாங்க போயிடுறோம். நிறுத்து லீஸ். ஏண்டி ரோட்ல என்ன பார்த்து நாடகம் போட்டது பத்தாம நேரா வீட்டுக்கு வந்துட்டியா? கௌதம், நான் உன்கிட்ட சொல்றேன், இவங்க சொல்ற எதையுமே நம்பாத, எதிரையும் சைன் பண்ணாத. போங்க வெளியில, போங்க போங்க வெளியில. என்னம்மா, வீடு தேடி வந்தவங்கள இப்படி விரட்டுறீங்க? நான் உங்க புள்ளமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய், நான் உன் அம்மாடா, அதையே நீ மறந்துட்டியே. எல்லாம் ஞாபகம் இருக்குத, அத நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட நாங்க வரும்போது உங்களை எல்லாம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒன்னா இருக்கணும்னு பேசிட்டு இருந்தோம், தெரியுமா? ஐயோ, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலியா? சதிகாரி சதிகாரி, எப்படி எல்லாம் சதி பண்ற நீ? அம்மா அம்மா, அஞ்சலி சொல்றது உண்மைதான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தோம்மா. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். அப்ப உங்க அண்ணன் கிட்ட இருந்து புடுங்கின சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவியா? முடியாதுல்ல. உங்க பிளான் என்னன்னு எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாமல்ல. வெளியே போங்க. அண்ணா, நடந்தது பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப நீங்க சைன் பண்ணலன்னா ப்ராஜெக்ட் SSKக்கு போயிடும்ண்ணே. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நீங்க உருவாக்குன கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா எல்லாரும் கிண்டலா பேசுவாங்கண்ணே. இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கண்ணே. என்னங்கண்ணே? கௌதம், கௌதம், நான் சொல்றத கேளு. இதுல எல்லாம் நீ கையெழுத்து போடாத. போட்டா அடுத்த நிமிஷமே இவங்க சுயரூபம் வெளியில வந்துரும். இத்தனை நாளா உயிரோட இருக்கோமா இல்லையான்னு கண்டுக்க மாட்டாங்களாம். இப்ப வீடு தேடி வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே காரியத்துக்காக தான். யோசிக்காதீங்க மாமா, நீங்க சைன் பண்ணுங்க. நாங்க வேணா உங்களுக்கு செலவுக்கு பணம் தரோம். பாவம், நீங்களும் பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நாங்க கொடுக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கலாமே. அடி பாவி. ஆமாமா, ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக 2-3 லட்சம் செலவு பண்றதுல தப்பு இல்ல. நாங்க பணம் கொடுத்துறோம். எப்படி என்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் சொத்தை பிடிங்கிட்டு இப்ப சில லட்சங்களை பிச்சையா போடுறீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் சைன் பண்ண மாட்டேன். வெளில போ. போங்க. ஐயோ மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்க கால்ல வேணா விழற. முடியாது. நீங்க கையெழுத்து போட்டா நான் எந்திரிப்பேன். என்ன பண்றா இவ? என்னத்தை இவ? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. டேய், 2 பேரும் எழுந்திரீங்க. உங்க பித்தலாட்டத்துக்குலாம் நாங்க மயங்க மாட்டோம். கௌதம், சைன் பண்ணாதேனா பண்ணாத. மாமா,
அத்தை பேச்செல்லாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு சைன் பண்ணுங்க. ஐயோ, வேண்டாம் கௌதம், இவங்க 2 பேரும் தெளிவா நடிக்கிறாங்க. டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணாதீங்க. சொல்லுங்க கார்த்திக். அண்ணா என்ன இருந்தாலும் நான் உன் தம்பி இல்லையா? தம்பி வளரணும்னு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்கண்ணா. ப்ளீஸ் சைன் பண்ணுங்கண்ணா. எந்திரிங்க. டேய் கௌதம், என்னப்பா சொல்ற? கௌதம், எதுக்கு சைன் பண்றேன்னு சொன்னீங்க? கால்லே விழுந்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது இல்லைங்க? கௌதம், அந்த டாக்குமெண்ட்டை கொடு. வேண்டாம் கௌதம், அவசரப்படாத, எதையும் யோசனை பண்ணி செய்ப்பா. விடுங்கம்மா, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியா ஒரு கையெழுத்து தானே, போட்டு அனுப்பும். ஐயோ, வேணாம்டா கௌதம், வேணாம்ப்பா. கையெழுத்து போடாத, இவங்க விஷ பாம்புங்க. வேணாம். கௌதம் சொன்னா கேளுங்க கௌதம், வேண்டாம். ஏன்பா, இவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டியா கௌதம்? வேணாம்ப்பா, சொன்னா கேளு கௌதம், கையெழுத்து போடாத. கௌதம், என்ன கௌதம்? வேணாம் கௌதம், வேணாம். சொன்னா கேளுப்பா. ஐயோ கௌதம், கையெழுத்து போடாத கௌதம். வேண்டாம்ப்பா, அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டியா? வேண்டாம்ப்பா. ஐயோ கௌதம், கௌதம், இந்தாடா, சைன் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மாமா, நாங்க இதை மறக்கவே மாட்டோம் மாமா. பாத்தியா இலக்கியா, மாமாவுக்கு எப்பவுமே எங்க மேல தனி பாசம் தான். இனி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிரும். கை கொடு, கை கொடு. ஐயோ, என்னாச்சு? இங்க பாரு அஞ்சலி. என்ன இது? சைன் பண்ண வேண்டிய இடத்துல அண்ணன் எழுதிருக்கீங்க. ஆமா, இத்தனை நாளா என்ன பார்த்து நீ அண்ணன் இல்லன்னு சொன்ன வாயால இப்ப வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ட. அதான் நான் யாருன்னு எப்போ உனக்கு ஞாபகம் இருக்கணும்னு அண்ணன்னு சைன் போட்டேன். எங்க அது கொடு. காட்டு காட்டு. அப்பா சூப்பர். இங்க பாரு, இது நல்லா இல்ல. இப்படி சைன் பண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியாதா உனக்கு? தெரிஞ்சுதான் தம்பி செஞ்சேன். நீ நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? அஞ்சலி, இவன் நம்மள ஏமாத்தான். நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு வேணும்னே டாக்குமெண்ட்ல அண்ணன் எழுதியிருக்கான். டேய், என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். கார்த்திக், என்ன பண்ற? ஐயோ, விடா. ஏண்டா, எனக்கு தெரியாம ஃபோர்ஜரி பண்ணி என் கையெழுத்த வாங்கி சொத்தெல்லாம் பிடுங்கினீங்க. அப்புறம் ஏன்டா இப்போ மட்டும் சைன் வாங்குறதுக்கு என்ன தேடி வந்த? அதுலயும் ஃபோர்ஜரி பண்ண வேண்டியதானே? உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு நான் இதை செய்யல. ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன்டா. என்ன பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரே? என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை போராடி வாங்கினாரு. அதுல என்ன இருக்கு தப்பு? ஏய், நீ எல்லாம் திருந்த மாட்டடி. உன் கேவலமான புத்தி உன்னை விட்டு போகவே போகாது. போடி வெளிய. டே கார்த்தே, டாக்குமெண்ட்ல நான் எழுதின இந்த அண்ணங்கிற வார்த்தை நீ திருந்துற வரைக்கும் உன்னை தூங்க விடாதுடா. கிளம்பு போ. அண்ணன் எழுதிட்டா நீ அண்ணன் ஆயிடுவியா? அத கூட அண்ணன் ஒரு தடவை இல்ல 1000 தடவை எழுதினாலும் நீ எனக்கு என்னைக்குமே அப்பா அம்மா இல்லாத அனாதை தான்டா. டேய், என்னடா ஜானகி, இங்க வா, நீ சும்மா இரு. தயவு செஞ்சு 2 பேரும் கிளம்புங்க இங்க இருந்து. அது சொல்றதுக்கு நீ யாரு? அம்மா, இது பாருங்க, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன். வீடு தேடி வந்தவங்களை அடிக்கிறீங்களா? ஏய், வாங்குனது உனக்கு பத்தலையா? கிளம்புடி. அத்தை இருக்கிற கோவத்துக்கு உனக்கு கொன்னாலும் கொன்னுடுவாங்க. வெளிய போங்க. என்னடி முறைக்கிற? வாடி, வாடி சொல்றேன். வா. வேண்டாம், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். டேய், போடா. எவ்வளவு திமிரு. ஏய், வேண்டாம். விடுங்க. வேண்டாம். வெளிய. அண்ணி, ஓவரா போறீங்க. கௌதம பத்தி தப்பா சொன்னா நான் இதை விட ஓவரா போவேன். ஏய் இலக்கியா, என்னையா ரோட்ல புடிச்சு தள்ளுற? இந்த அவமானத்துக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். அப்படி வாடி வழிக்கு. ரோட்ல நிக்கிறது இப்பதான் உனக்கு அவமானமா தெரியுதா? அன்னைக்கு எங்களை ரோட்ல நிறுத்தினியே, அப்ப உனக்கு அவமானமா தெரியலையா? சொத்தை புடுங்கிட்டு அனுப்பியும் உங்களுக்கு ஆணவம் அடங்கலல்ல. இந்த கார்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியல.
கையெழுத்து போடுறேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, இதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு நிம்மதியா கிடைக்க போறதில்ல. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அதையும் பார்க்கலாம் கார்த்திக். பார்க்க தாண்டி போறேன். எங்களை ஏன் தான் அவமானப்படுத்தணுமோன்னு நீ நினைக்கிற மாதிரி நான் செய்வேன். வெயிட் பண்ணுடி. இங்கே வெயிட் பண்ணுவா இல்ல வீட்டுக்குள்ள போய் வெயிட் பண்ணுவா? வாங்க கார்த்திக். ச்சே. போச்சு, எல்லாமே போச்சு. அநியாயமா எம்வாக் மால் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.